ஹலோ கைஸ், வெல்கம் டு பிபி ஃபேமிலி. நான் தான் உங்கள் பிரேம். இன்னைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க பர்த்டே, கௌதமனுக்கு வந்து பர்த்டே. அது வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே போய் எங்களுக்கு பார்ட்டி பண்ண போகிறோம். தொட்டிப்பாலம் போகிறோம். அங்கே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அங்கே பார்ட்டி பண்ணுவோம், இல்லைன்னா கொடிவேரி போய் பார்ட்டி பண்ணலாம் கைஸ். இன்னைக்கு வாங்க, இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக தான் இருக்க போது. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புரிதகமும் இவன் மாறறைய சர்வூரும் உரகங்க மின்னுரைய சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே கௌதம். ஊட்டி விடுவானு அப்பீல் விடுவானு. யாராச்சும் ஊட்டி விட்டு அவனை போய் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துங்களா? ரொம்ப நன்றிடா. ஹாப்பி பர்த்டேனா பின்னாடி காமிக்கிறாங்களா? ஒரு ரவுண்ட் அது வரைக்கும் அப்படியே கைஸ், இங்கே வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. பர்த்டே கேக் வெட்டி செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. அப்படியே கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே தொட்டிப்பாலம் போயிடலாம். தொட்டிப்பாலம் போயிட்டு அங்கே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அங்கே செலிப்ரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா கொடிவேரி போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம் கைஸ். கீழே இறங்கிட்டா இல்லை அப்படியே நிறுத்திக்கலாம்? கீழே இருக்கு. எந்த ஊரா நீங்கள்? திருநெல்வேலியிலேருந்து இங்கே வரையாடா? கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? நம்ம ஃபைனலி தொட்டிப்பாலம் வந்துட்டாங்க. சீரியஸாகவே அந்த இன்ஸ்டாலெல்லாம் சொன்ன மாதிரி தான் இருக்கு, ஒர்த்தாக தான் இருக்கு. பர்த்டேக்கு வைப் பண்ண வந்துட்டோம். அப்புறம் ஸ்டார்டிங் பிரான்ஸ் எனக்கு குதிக்க தெரியாது, இறங்கட்டா? ஏய் குதிரா, அப்படிதான் நடக்குது. அங்க குதிரா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குதிக்கிறியா? இறங்குறேன், குதிக்கல. குதிரை கத்தியா உண்மையா போதுடா.
கரெக்டா இருக்கு ஆளாளுக்கு குதிக்க வீடியோ டேய் இந்தல வாடா இப்படி அவி அங்க நின்னுக்கோ இல்ல இங்க நின்னுக்கிறேன் இங்கே நல்லா இங்க குதிச்சு அப்படி தான போவோம் பரவாயில்ல அத நீ இந்தல அடிக்க மாட்டானுங்க அப்படி தான் போவானுங்க தள்ளி கண்ட விட்டுறாரு நான் வச்சு குதிக்கிறேன் யூடியூபர் தான் ஃபர்ஸ்ட் ஏய் ஃபர்ஸ்ட் அவரு குதி தெரியாதுடா ஏய் அப்பங்க நீ ஒட்டிடா கவுனா நீ வா கையில வா இப்படி டேய் எனக்குலாம் குதி தெரியாதுடா புதினா நீடா நான் புதினா வரணும்னா டேய் நான் பக்கத்துல வந்துட்டே முதல்ல குதிக்கவே தள்ளி வரடா ஐயோ கௌதம்டா குதிடா நான் தள்ளி விட மாட்டேன் நீ தள்ளி விடாம குதி எனக்கு பயமா இருக்குது நான் வேற குதிச்சது இல்ல குதிடா இறங்கிட்டா வேணும் எட்டி வச்சிரும் குதி இங்க கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் போயிடா ஓடா அருமை செல்லுலே டே வேண்டாண்டா இங்கே திரும்ப அப்படியே வா மேலே ஏறி வாங்க அவன் நீச்சல் தெரியாது இல்ல எதிர் நீச்சல் போடுறாரு கௌதம் கைஸ் சீரியஸாகவே இந்த பிளேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஜாலியாக வந்து பசங்களோட ஃபேமிலியோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பசங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க கைஸ். நல்லாயிருக்கும், தண்ணியெலாம் க்ளீனாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். நான் ஏதாவது தள்ளி தள்ளி நின்னுக்குங்க. ரெடி 1 2 3 ஜூட் நீ சொல்லணும்டா, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னா ஓகே. இது வந்து गाइस கேரட் கம்மியே இருக்கனால நீ எடுத்து போவீங்க. அதெல்லாம் தெரியாது. போலாம். ஏய் இங்க போலாம். இரு பேச ட்ரிப்ல ஏறலங்கடா. ஆல்ரெடி ட்ரிப்ல ஏறல, இப்படி ஏத்து கை ஏத்துனீங்க. गाइस இப்போ வந்து 4 பேருக்கு சேலஞ்சுங்க गाइस. இங்க இருந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா வந்துறறனோ அது சேலஞ்ச். போலாம். ரெடி 1 2 3 ஜூட். கௌதமண்ணா என்ன சொன்னீங்க? நேர் நேர் நான் இவன் பக்கம் நிக்கிறீங்க, அவன் அங்க இந்த பக்கத்துல நான் தான் ஜெயிச்சேன். சரி ஓகே ஓகே. இப்ப போங்க நேருக்கு. நீ எல்லாம் வின்னரும் இல்ல ரன்னரும் இல்ல, போ. யாரா வந்தா அது வீடியோல பாத்துக்கல கடைசியா. நான் தான் நேர் நேர் வந்தேன்.
அங்கேயே அமுத்தி விட்டுட்டு கவர்மெண்ட் நான் இப்படா தண்ணிக்குள்ளதான் அவனை பிடிச்சிருத்து நீ எழுதுறாரு, அவன் பண்ணியாட்ட இருப்பான்டா. வாழை மட்டும் எடுத்து சுத்திட்டு இருக்கிறா இங்க எதுக்குடா எதுக்குடா அது சும்மா WWE மாதிரி லாக் போட்டு விடலாமா புடி அம்மா இப்படி வந்து புடி கவுதமண்ண புடி டேய் கோல் இந்த வாடா கோல் அந்த பக்கம். ஏய் அதுக்குடா அவ்வளவுதான் கீழ போடு கீழ போடு எனக்கு எதுடா கீழ கால போடு ஏய் போடாதடா வாங்கடா தண்ணி இன்ன வேகம் வர்றா தூக்கி தலையில வீசினா தலையில கம்பு போடு பாய். நீ எங்க மாதிரி நிக்கிறீங்க அந்த மாதிரி டேய் தூக்கோன்னா இப்படி தூக்கோன்னா இப்படி பண்ணோம்னா அப்படி எப்படி டேய் அதானே மிதக்க மாட்டேங்குதுடா கால் ஆட்டிட்டே இருக்கும் தலையுள்ள போயிருக்கு தலையும் ஆளையும் ஆட்டிட்டே இருக்கணும் எங்கடா இப்படி இப்படி ஆட்டிட்டே இருக்க முடியும் வேற ஆட டான்ஸ் ஆடுறோம் எடுக்க முடியும் போயிட்டு தலை ஆடுறா இப்ப பார் காலை மேல சுடுறா அடுத்த ஆள் சுறா மாதிரி அடிக்கிற மாதிரி பாப்பா இடையில வரவன் அடிக்கிற நான் பாருங்க இப்படியே இங்க இருந்து வர அங்க இருந்து வர ஆளு. வந்தாலடா மாஸ்க் இருக்க நீ வந்தால வீட்டுல அடிக்க முடியலடா உண்மையாவே யார பண்ண முடியுதாடா எப்படி தெரிஞ்சு பாவீங்களா அதே மாதிரி தம்பியாடே வாடா நீச்சல் அடிப்பீங்களாடா பைக் நான் போதும் இங்க வாடா, அங்க வீடியோ எடுக்க முடியாது. கௌதமனா போனீங்கன்னா போயிடுவீங்க டாடா பாய் பாய் குட் பாய்
அவ்வளவுதான்டா படையில வச்சிருவானுங்கடா. எங்கடா ஏடி இழுத்துட்டு வாடா தானே இழுத்துட்டு வாடா அண்ணா கூட அங்க நிறுத்தி வச்சுட்டு வந்துடுறான். அங்கோண்டே போறதுக்குள்ள நான் அங்க வைக்கல, நான் இங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்ல. நான் நல்லா இல்ல வீடியோ வந்த வரைக்கும் போகுது. உங்களைக்கு முட்டிட்டு இருக்கிறேன். தள்ளி விட்டாங்க. வாங்கோல உள்ள போட்டோ எடுக்கலாம். அப்படியே தெரியல, நனையவே இல்லை. இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சுத்திலும் வாழைத்தோப்பு தென்னத்தோப்பு தான் இருக்குது. அதுக்கு இடையில ஒரு வாய்க்கால் போயிட்டு அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி ஒரு கிரீனிஷா இருக்குது. ஃபுல்லா சுத்திலும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குங்க, செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இங்க வந்துட்டீங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு ஒரு எந்த ஒரு மைண்ட்லுமே வச்சுக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். எந்த ஒரு கிரௌடுமே இருக்காது. நம்ம ஊர்ல நம்ம சரௌண்டிங்ல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கைஸ், இங்க வந்து கோபிக்கு பக்கத்தால டிஎன் மிளகத்தை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர்ல வந்துட்டு இங்க ஒரு தொட்டிப்பாலம் இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்களோட வந்து எவ்வளவு பசங்க வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய வாய்க்கால் நல்லா இருக்கும். இதுக்குலாம் வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்குலாம் சூப்பரா இருக்கும். வரப்ப சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க சுத்தில கடையில அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிட்டு ஃபன் பண்ணலாம். ஓகே, கௌதமனோட பர்த்டே விழா பயங்கரமா இருந்திருக்கு நம்புறேன். இங்க வந்து கோபில இருந்து ஒரு
ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற சரௌண்டிங்ல இந்த தொட்டிப்பாலம் செம்மையா இருக்குங்க guys. அவ்வளோ சூப்பரா இருக்கு, கிளீனா நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க, செம்ம மெயின்டெனன்ஸா இருக்குங்க guys. இங்க வந்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போலாம், ஒன் டே ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சைடு வந்து எப்படி சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு யாருமே எந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஜாலியா பசங்களோட வந்து ஃபன் பண்ணிட்டு போலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1 2 3 என்ன நண்பா பயங்கரமா இருந்துச்சா கைஸ்? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.